இந்த பழத்தை கொண்டு எப்படி இந்த சிரிக்கிற ஸ்மைல் இருக்கிற இந்த 8 முட்டையை சாஃப்டாக வரும். இந்த பதம் வரும் வரைக்கும் மக்னீசியம் போன்ற அத்தியாவசியமான சத்துக்கள் கேக்கை இறக்கி எடுத்தாச்சு. இனி இப்போ சுட சுட ஒரு துண்டு கேக்கை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். வணக்கம் என் அன்புறவுகளை, மீண்டும் திரிஸ் குக்கிங் வேர்ல்டாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி. இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போவது பிளாவுபேரன், அதாவது தமிழில் அவுரி நெல்லி என்று அழைக்கப்படும் இந்த பழத்தை கொண்டு எப்படி சுவையான கேக்கு செய்யலாம் என்பதை வாங்க பார்க்கலாம். 500 கிராம் பட்டர் எடுத்துக்கொள்கிறேன். கேக் அடிக்க பயன்படுத்துகிற எந்த வகையான பட்டராக இருந்தாலும் 500 கிராம் எடுத்துக்கொள்ளுங்க. இதோட 300 இருந்து 500 கிராம் வரைக்கும் சீனி சேர்த்துக்கொள்ளலாம். நான் ப்ரௌன் சீனி 300 கிராம் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ சீனி கரையும் வரைக்கும் பட்டரையும் சீனியையும் நல்லபடியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கேக்குக்கு உண்மையான அளவு 500 கிராம் சீனி சேர்த்துக்கொள்ளலாம். நான் எப்போவுமே 1/2 கிலோ கேக்கு செய்யும்போது 300 கிராம் சீனி தான் சேர்த்துக்கொள்கிறேன். நான் விரும்பினா நீங்கள் 500 கிராம் சேர்த்துக்கொள்ளலாம். இதனுடன் நான் 8 முட்டைகள் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இந்த சிரிக்கிற ஸ்மைல் இருக்கிற இந்த 8 முட்டையை தான் எடுத்துக்கொள்ள போகிறேன். 2 முட்டை சிரிக்காததால் நான் இதை சேர்த்துக்கொள்ள போகிறதில்ல. முதல்ல 2 முட்டையை போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இனி இருக்கிற 6 முட்டைகளில் 3 முட்டைகளை திரும்பவும் சேர்த்துக்கொள்கிறேன். இனி திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி இடைவெளி விட்டு விட்டு முட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதற்காகத்தான் சேர்த்து ஒரே தடவையில் அடிக்காமல் இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை முட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கேக் நல்லா சாஃப்டாக வரும். திரும்பவும் மீதியாக இருக்கிற 3 முட்டைகளையும் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு முட்டையை மட்டும் முட்டை கோதை நொறுங்க விடாமல் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் 2 தடவை பாலை நுரட்டிட்டு அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதனுடன் நான் வாசனைக்காக வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்த வேறு ஏதாவது வாசனை தேவையண்டா கூட அதை சேர்த்துக்கொள்ளலாம். இறுதியாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதனுடன் 500 கிராம் கோதுமை மாவு சேர்த்துக்கொள்ள போகிறேன். அரிச்சிட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. இதனுடன் 15 கிராம் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க. இதையும் அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. மாவை சேர்த்ததும் கேக் மிக்ஸால் மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மெதுவாக கலந்து விடுங்க. கொஞ்சம் கூட கருகருப்பு தன்மை இருக்கக்கூடாது. கூழ் மாதிரி வரும் வரைக்கும் இந்த மாதிரி கலந்து கொண்டிருங்க. இந்த கேக் செய்வதற்கு எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த அளவில் தேவை என்பதை இந்த வீடியோவின் இறுதியில் பதிவிட்டிருக்கிறேன். இந்த பதம் வரும் வரைக்கும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இனி உங்களுக்கு எந்த வடிவத்தில் கேக்கு வேணுமோ அந்த வடிவத்துக்குரிய தட்டை எடுத்துக்கொள்ளுங்க. அதன் அடிப்பகுதியில் பேக்கிங் பேப்பரையும் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வடிவத்தில் இந்த கேக்கை ஊற்றி கொள்ள போகிறேன்.
இது இருந்தால் எங்களுக்கு விரும்பின மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் சதுர வடிவத்திலேயோ செவ்வக வடிவத்திலேயோ கேக்கை பேக் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைண்டா அளவான தட்டெடுத்து அதில் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இனி எல்லா பக்கங்களும் சமனாக இருக்கக்கூடிய மாதிரி இந்த மாதிரி சமன்படுத்தி விடுங்க. எல்லா பக்கங்களும் சமன்படுத்தி விட்டு இனி நான் எடுத்து வச்சிருக்கிற 500 கிராம் அவிரி நெல்லியை சேர்த்து கொள்ள போகிறேன். உண்மையிலே கேக்குடன் சேர்த்து சாப்பிட்டாலும் சரி, இல்லை நாங்கள் சும்மா அப்படியே பழமாக சாப்பிட்டாலும் சரி, இந்த பழத்தில் மிகவும் ஆரோக்கியமான சத்துக்கள் இருக்கின்றன. விட்டமின் சி, கே, நார் சத்து மற்றும் மக்னீசியம் போன்ற அத்தியாவசியமான சத்துக்கள் உள்ளடக்கப்பட்ட மிகவும் சுவையான ஒரு பழம்தான் இந்த அவுரி நெல்லி. இது நெல்லி என்று முடிவடைவதே அந்த அளவுக்கு இந்த பழத்திலும் புளித்தன்மை அதிகமாக இருக்கும். ஜெர்மனியில் இந்த பழத்தை ப்ளவு பேரன் என்று சொல்லுவாங்க. இந்த பழத்தை தான் எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த பழங்களுக்குள் இந்த பழம்தான் முதலிடத்தில் இருக்கின்றன. அந்த அளவுக்கு நிறைந்த ஊட்டச்சத்துக்கள் இந்த பழத்தில் அடங்கியிருக்கின்றன. இது ஒவ்வொரு சீசனுக்கு கூடுதலாக கிடைக்கும். கூடுதலாக கிடைக்கிற காலத்தில் நாங்கள் இந்த பழத்தை கூடுதலாக வாங்கி சாப்பிட்றது மிகவும் நல்லது. இந்த பழம் கேக்குக்கு மேலே இருக்கணுமென்று நினச்சிங்கன்னு சொன்னால் மேலே அப்படியே பரவுன மாதிரி போட்டுட்டு அமர்த்தி விடக்கூடாது. அப்படியே அவனில் தூக்கி வைக்க வேண்டியதுதான். அப்படி என்று சொன்னால் தான் மேலே இருக்கும். அல்லது இந்த பழம் கீழே அடிமட்டத்தில் போகணுமென்று நினச்சா இந்த மாதிரி கிளறி விட்டு சமன்படுத்தி விடுங்க. அப்போ தான் எல்லா பழங்களும் கீழே இறங்கிடும். கீழே இறங்கி ஒரே மட்டத்தில் கீழே நல்லா அவிஞ்சி வெடித்து நல்ல ஒரு பதத்தில் இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி செய்து கொள்ளுங்க. இப்போ கேக் டைக்கு எல்லா பக்கங்களும் ஒரே அளவுக்கு இருக்கக்கூடிய மாதிரி சமன்படுத்தி எடுத்துதான் இனி நாங்கள் அவனில் வச்சு பக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். கேக் அடிக்க தொடங்கி நாங்கள் பேக் பண்ணுறதுக்கு 20 நிமிடம் கிடக்கக்குள்ளே நீங்கள் அவனை முன்கூட்டியே ஒன் பண்ணி விடுங்க. அவன் நல்ல சூடாக இருக்கணும். நல்ல சூடான்னு சொல்லும்போது ஒரு 120 டிகிரியில் ஓவன் சூடாகணும். அது ஒரு 20 நிமிடத்துக்கிட்ட சூடாகி கொண்டு இருக்கக்குள்ள தான் நாங்கள் 160 டிகிரியில் 45 நிமிஷம் இந்த கேக்கை பேக் பண்ண போகிறோம். இப்போ அவன் 160 கிராட்டில் இருக்குது. கேக்கையும் வச்சுத்தன் இனி 45 நிமிஷத்தால் கேக் தயாராகிடும். இப்போ பாருங்கள் 48 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஒரு ஈக்கில் எடுத்து இந்த மாதிரி குத்தி பார்த்தால் ஈக்கில் தண்ணி தன்மை இருக்கக்கூடாது. ஈக்கில் நார்மலாக உள்ளே போயிட்டு வெளியே எடுக்கும்போது இந்த மாதிரி ஈக்கில் இந்த வித ஈரழிப்பு தன்மை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கேக்கை இறக்கி எடுங்க. கேக்கை இறக்கி எடுத்தாச்சு. இனி வெட்டி பாப்பம் எப்படி இருக்குண்டு. இப்போ பாருங்க கேக் எவ்வளவு அழகாக இருக்குண்டு. நாங்கள் போட்ட பழம் எல்லாமே கீழே போயிட்டுது. கீழ் மட்டத்தில் தான் எல்லா பழங்களும் இருக்குது. அதால் நாங்கள் சாப்பிடும்போது பிரட்டி வச்சு தான் சாப்பிடணும். அந்தளவுக்கு எல்லா பழங்களும் கீழே போயிட்டுது. இப்போ சுட சுட ஒரு துண்டு கேக்கை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். மிகவும் சுவையாக இருக்குது. இந்த முறையில் நீங்களும் கேக் செய்து பாருங்கள். மிகவும் சுவையாக இருக்கும். அதை விட மிகுந்த ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த இந்த பழத்தை சேர்த்து கேக்கு செய்து பாருங்கள். எனது சேனலில் கூடுதலாக நான் மட்டக்களப்பு சமையல் முறை தான் பதிவேற்றம் செய்வதுண்டு. அதைவிட நான் ஜெர்மனியில் வாழ்வதால் இங்கிருக்கும் சில சாப்பாடுகளும் இடையிடையே பதிவேற்றம் செய்வதுண்டு. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சாப்பாடு செய்ய தெரியாமல் இருந்தால் எனக்கு அது என்ன சாப்பாடுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் செய்து காட்டுறேன்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி. நன்றி, வணக்கம்.